ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் சேனல். ராகி பொடியில் நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம், வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ராகி பொடி எடுத்து வச்சுக்கிறேங்க. அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், அது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் வேஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வடி போட்டு எடுத்துக்காங்க. பாரு காஞ்சி வந்துடுச்சு. இப்போ தேன் நிதானத்துக்கு வந்தால் நம்ம இது கூட எடுத்து வச்சுட்டுக்கிற ராகி பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாருனாலும் கட்டி பிடிக்காதுங்க. தைரியமாக போட்டுக்கலாருங்க. அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்காங்க. இது சீக்கிரமாக கெட்டிப்பட்டு வரும். ஆனால் தொடம்போது சாப்பிட்டா தாங்க இருக்கும். இது கூட நான் 2 ஸ்பூனும் தேங்காய் அரைச்சி வச்சுட்டுக்கிறேங்க மிக்சியில், அது சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் தேவைக்கிறவங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எனக்கு போதும். நான் இது கூட நிலக்கடலை வறுத்து பொடிச்சு வச்சுட்டுக்கிறேங்க, அதுவும் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது இதனால் கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் இருக்குது, தேங்காய் இருக்குது, பின்ன ஹெல்த்தியான கால்சியமும் அயனும் நம்ம ப்ரோட்டீன்னு எல்லா சக்தியுமே இந்த ஸ்வீட்டில் அடங்கி இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது எல்லாருமே பெரியவங்களும் சிறியவங்க எல்லாருக்குமே இஷ்டப்படும் நல்லா டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் தாங்க. இது ஹெல்த்தியானது. இது நான் சூடாடு பிடிக்கிறேன். ஆற வச்சு சாப்பிட்டா ஒரு 2-3 நாள் இருக்கணும், நல்லாயிருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது லைக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதே பார்க்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் லைக்கு செய்யுங்க. இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில்.